சரி, அந்த வெள்ளை விஷயம் அது இரவில் தோன்றிய ஒரு ஒளி வடிவம். கெய்ரோவில் 1928 ஒரு முழு தெருவில் ஒரு தேவாலயத்தின் கூரையில் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தனர். அதை பார்க்க பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த வடிவம் தோன்றுவது, காற்றில் நகருவது, பிறகு சில மணி நேரங்களில் மறைந்து போவது பற்றி கூறுகிறார்கள். நீங்கள் காணும் விசித்திரமான தோற்றம் புகைப்படமாக எடுக்கப்பட்டது. ஆனால் நான் விசாரணை செய்யும் போது கண்டுபிடித்தது இது ஒப்பிட முடியாது. நான் உங்களுக்கு 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கதையை சொல்லப் போகிறேன். சரி, ஆரம்பத்திலிருந்து மீண்டும் தொடங்குவோம். 1908 ஏப்ரல் 2 கெய்ரோவில் உள்ள அல் செய்தூன் என்ற பகுதியில் நாளின் முடிவில் உள்ளோம். பல மெக்கானிக்கர்கள் இன்னும் அந்த அழகான தேவாலயத்தின் முன்னுள்ள பஸ் கேரேஜில் உள்ளனர். காப்பு இந்த பகுதியில் ஒரே தேவாலயம். அச்சானக் அவர்கள் அந்த தேவாலயத்தின் கூரையில மனிதனைப் போல் இருக்கும் ஒரு வெள்ளை வடிவத்தை பார்க்கிறார்கள். திடீர் இது வெள்ளை உடை அணிந்த மதியாரா என்று நினைக்கிறார். ஆனால் அது வட்டமான மற்றும் காஹ்வாமான மேற்பரப்பில் நிற்கிறது என்பதால் காத்திருக்கவும் கூப்பிடுகிறார். நிகழ்வுகள் மிகவும் சமீபத்தியவை என்பதால் அவை மிகவும் நம்பகமாக உள்ளன. ரொம்ப துல்லியமாக இதெல்லாம் நாங்கள் அறியலாம். ஏனில் இங்கு உள்ள அனைத்து முஸ்லிம்களும் பிறகு சாட்சி அளிக்கப் போகிறார்கள். ஆகையால் அவர்களின் பெயர்களை நாங்கள் கவனமாக வைத்திருக்கிறோம். 2 பஸ் ஓட்டுநர்கள் உள்ளனர். ஃப்ரூக் மடம் அட்வா மற்றும் ரமூத் ஹஃபிஃபி ஹுசேன் ஹவாத், அவர் ஒரு மெக்கானிக்கர், அல்லது அப்தல் எல் ஹசிஸ் அலி காவலர். ஒருவருக்கு தேவாலயத்தின் கூரையில் வெள்ளை உடை அணிந்த நபர் தற்கொலை செய்ய விரும்புகிறாரா என்ற பயம் ஏற்பட்டது. போலீசுக்கு தகவல் அளிக்கிறான். மற்றொரு நபர் திடீர்னு தேவாலயத்தின் கதவை தட்டுகிறார். அங்கு தேவாலயத்தின் பக்கத்தில் யூசுப் இப்ராஹிம் என்ற பிதாவின் குடும்பம் வாழ்கிறது. காப்புகளில் திருமணமான ஆண்கள் உண்மையில் பாஸ்டர் ஆக முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த இரவில் கதவை தட்டும் மனிதனை கேட்கப் போகும் பாஸ்டரின் மகன் யூசுப் இப்ராஹிம். அடல் யூசுப் இப்ராஹிம் 18 வயதாக இருக்கிறார். பின்னர் பாஸ்டர் ஆனார். பிதா கான்ஸ்டாண்டின் என்ற பெயரை அணிகிறார். இது அவர் மார்ச் 2004 இன்னும் அளித்த சாட்சியின் ஒரு பகுதியாகும். நான் அறையின் ஜன்னலை திறந்து கேட்டேன். மனிதன் சொன்னார், உன் சகோதரி, அவள் தேவாலயத்தின் மேலே இருக்கிறாள். அவள் தற்கொலை செய்ய போகிறாள். என் சகோதரி அங்கே, அவள் தூங்குகிறாள். அவள் அங்கு உள்ளே இருக்கிறாள், தேவாலயத்தின் மேலே இல்லை. கால் வெறுமனே இருந்தாலும் நான் தேவாலயத்தை ஏறியவரை பார்க்க ஜன்னலின் வழியாக குதித்தேன். வெளியே வந்தவுடனே அடல் யூசப் ஒளிரும் வடிவத்தை கவனித்து அது கன்னியாக இருக்க வேண்டும் என்று உடனடியாக நினைக்கிறார். மாறி அவன் தந்திக்கு தகவல் அளிக்கிறான், மேலாளருக்கு தகவல் அளிக்கிறார். கான்ஸ்டன்டைன் எங்களை இந்த நேரத்தில் தேவாலயத்தின் முன்னுள்ள தோமன் பேய் தெருவில் ஒரு பெரிய கூட்டம் கூடியுள்ளது. இது போக்குவரத்தை நிறுத்தியுள்ளது. பிறகு சில நிமிடங்களில் அந்த தோற்றம் மறைந்து விடுகிறது. காண்பித்த அனைவரும் அதிர்ச்சியில் உள்ளனர். தேவாலயத்தின் கூரையில் உள்ள குவிமாடம் கிட்டத்தட்ட முற்றிலும் அணுக முடியாதது. யார் அங்கு ஏறி மறைந்தார்கள்? பல நம்பிக்கையுள்ளவர்கள் கன்னியரான மரியாமை அடையாளம் காண்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் கூட்டத்தில் பெரும்பாலும் முஸ்லிம்கள் உள்ளனர். உண்மையில் நாங்கள் ஆரம்பத்தில் மட்டுமே இருக்கிறோம். இந்த மனிதர்கள் இன்னும் அறியாதது என்னவென்றால் அதே இடத்தில் புதிய தோற்றங்கள் நிகழப்போகின்றன. தேவாலயத்தின் கூரையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பல முறை 1968 ஏப்ரல் 2 முதல் 1971 ஜூன் வரை ரொம்ப பல விசாரணைகள், குறிப்பாக போலீசாரின் விசாரணைகள் நடைபெறும். எனவே நாங்கள் எங்கள் ஆச்சரியங்களின் முடிவில் இல்லை. அப்பொழுது முன்னேறுவோம். நீங்கள் தொடர்ச்சி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை பார்ப்பீர்கள். அடுத்த இரவு ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 3 மணிக்கு அந்த மர்மமான பெண்மணியின் புதிய தோற்றம் ஒரு வெள்ளை அல்லது தங்க நிற ஒளியில் நிகழ்கிறது. உண்மையில் இது நிக்கல்ல. முதல் வாரங்களில் தோற்றங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இரவும் நடைபெறும். சரி, அது எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கெய்ரோவில் வாழ்கிறீர்கள். உங்கள் சகோதரர்கள் தேவாலயத்தின் கூரையில் கன்னியரான மரியாமை பார்த்ததாக கூறுகிறார்கள். தகவல் ஒரு தீப்பெட்டி போல பரவுகிறது. நீங்கள் சந்தேகம் அது மிகவும் சாதாரணமானது. கன்னி கிட்டத்தட்ட எப்போதும் தோன்றும் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் என்பதால நீங்களே சரிபார்க்க வேண்டும். இரவிலும் நீ இரவு விழுந்தவுடன் அந்த இடத்திற்கு சென்று தேவாலயத்தின் கூரையை நோக்கி கண்களை காத்திரு. அந்த சாலையில் உள்ள பலருக்கு போல இதற்காகவே வந்தவர்கள். திடீரென்று தலையில் ஒளிவட்டத்துடன் ஒரு பெண்ணை போன்ற ஒளிரும் வடிவம் தோன்றுகிறது. மிகவும் ஈர்க்கக்கூடிய தோற்றங்கள். ஏப்ரல் 27, 1968 மற்றும் ஜூன் 15, 1968 இடையே நடந்தன. அந்த வாரங்களில் நூற்றுக்கணக்கான எகிப்தியர்கள் தங்கள் கண்களால் தோற்றங்களை பார்க்க ஜெய்தூனுக்கு செல்கிறார்கள். போலீசார்கள் எல்லாவற்றிற்கும் கவலைப்படத் தொடங்குகிறார்கள். அனைத்து கூட்டங்களும் ஊடகம் இதை பற்றி மட்டுமே பேசுகிறது. எடுத்துக்காட்டாக 1968 ஏப்ரல் 27ஆம் தேதி எகிப்திய பத்திரிகை அல்ஹராம் வெளியிட்டு அங்கு ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். அனைவரும் வானம் மற்றும் தேவாலய கூரையை நோக்கி உள்ளனர். உண்மையில அனைத்து ஊடகங்களும் இதை பற்றி பேசுறாங்க. அது அல் ஜமூரியா, அல் ஹபர், தி எகிப்தியன் கசேட், வாடிலே ப்ரோக்ரஸ், ஞாயிறு போன்ற பத்திரிகைகளாக இருக்கலாம். சரி, நான் உங்களுக்கு எல்லா பெயர்களையும் சொல்ல போவதில்லை. ஏனெனில் எதற்காகவோ அது உங்களுக்கு எதுவும் சொல்லாது. 1968ஆம் ஆண்டில் தோற்றங்களில் உள்ளவர்களின் சராசரி எண்ணிக்கை 50,000 இருந்தது மற்றும் சில இரவுகளில் 100,000 ஆக உயரலாம். எங்களிடம் உள்ள பத்திரிகை கட்டுரைகளின் பெரும்பான்மையால் இது கூறப்படுகிறது. சிலர் ஒரே நேரத்தில் 250,000 பேர் என்ற சாதனை பத்தி கூட பேசுறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தொடங்கிய
பிறகு இரவு ஆகிவிட்டதால் துல்லியமாக இருக்குவது கடினமாகிறது. இந்த 100,000கணக்கான மக்கள் மத்தியில் இன்று கூட பலர் கன்னியரை பார்த்ததாக கூறும் பல சாட்சிகள் நாங்கள் இன்னும் வைத்திருக்கிறோம். அதை மறுக்காமல் நீங்கள் இப்போது என்ன முகம் காட்டுகிறீர்கள் என்று எனக்கு ஐயம் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் என்றாலும் அதை உண்மையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இது முழுமையாக உருவாக்கப்பட்ட ஒரு கதை அல்ல. உண்மையில் 1928 மற்றும் 1921 ஆண்டுகளிடையே ஜெய்தூனில் பலர் கன்னியரை பார்த்ததாக கூறிய ஆதாரங்கள் நமக்கு உள்ளன. இப்பொழுது அது அவள் உண்மையில் தோன்றினாள் என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு பதிலாக உண்மையில் ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொல்லுகிறது. ஒரு நிகழ்வு, அதில் ஒரு ஒளி வீசும் பெண் தேவாலயத்தின் கூரையில் மொத்தத்தில் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களால் காணப்பட்டது. வாமா, இதுதான் உண்மைகள். இப்பொழுது இந்த விசாரணையில் நாம் செய்ய போகும் விஷயம் இந்த நிகழ்வை விளக்கக்கூடிய மற்ற யூகங்கள் ஒரு அதிசயம் தவிர உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனெனில் ஆம், நான் உங்களுக்கு என் முந்தைய வீடியோவில் கூறியது போல முதலில் நாம் அதிசயமாக கத்துவதற்கு முன் அனைத்து சாத்தியமான யூகங்களை ஆராய முயற்சிக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், சரி ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்வை விளக்கக்கூடிய மற்ற 5 யூகங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட்டுள்ளேன். இயற்கையாகவே இது ஒரு அதிசயம் மற்றும் கன்னிமேரியின் உண்மையான தோற்றம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. முதல் மாற்று யூகமாக சாட்சிகள் பொய் சொன்னார்களா? இரண்டாவது யூகமாக இது ஒரு கூட்டத்திற்கான மயக்கமாக இருந்ததா? மூன்றாவது யூகமாக இது ஒரு வேடமிட்ட மனிதர் என்றால் எளிதாகவே இருக்குமா? நான்காவது யூகமாக இந்த தோற்றம் ஒரு ஹோலோகிராம் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பிற தொழில்நுட்பமாக இருந்ததா? ஐந்தாவது யூகமாக இது ஒரு UFO அல்லது வெளிநாட்டு பொருளாக இருந்ததா? சரி, நாங்கள் இந்த 5 யூகங்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றையும் மதிப்பீடு செய்து மறுசீரமைப்பின் மூலம் முன்னேறுவோம். ஆம், மற்றும் நாங்கள் நினைக்க நல்ல காரணங்கள் உள்ளன என்றால் மட்டுமே இந்த அனைத்து யூகங்களும் தவறானவை. அதனால் உண்மையை மற்றும் உருப்படிகளை அவற்றின் ஏற்க வேண்டும் என்பதால் உண்மையை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். மேரியின் உண்மையான தோற்றமாக இருக்கலாம். இதுவே உண்மையில் முற்றிலும் சாத்தியமற்றது அல்ல. எல்லாவற்றிற்கும் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். யூகங்களை பார்ப்போம், அவற்றின் மதிப்பை காண. அதனால் முதல் யூகமாக சாட்சிகள் அனைவரும் பொய் சொன்னார்களா மற்றும் அவர்களின் கதை உருவாக்கப்பட்டதா? இந்த யூகத்தில் பல பிரச்சனைகள் உள்ளன. முதலில் சாட்சிகள் அதிகமாக இருந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் அறியவில்லை மற்றும் நம்பிக்கையாளர் இல்லை. மேலும் முஸ்லிம்களும் பெரும்பான்மையாக இருந்தனர். ஆனால் முஸ்லிம்கள் இயேசுவின் தாய் மேரியை மதிக்கிறார்கள். அவர்கள் இதை உருவாக்குவதில் ஆர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தின் மேல் அவர் தோன்றும் ஒரு கதை. இதோ உதாரணமாக, ஆரம்பத்தில் நம்பவில்லை என்ற ஒரு முஸ்லிமின் சாட்சி. மோஷன் தாஹர் ஜெய்தூன் தேவாலயத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் வாழ்ந்தார். ஒரு இரவில் அவர் முதலில் தேவாலயத்தின் பக்கம் வரும் கத்தல்கள் கேட்டார் மற்றும் யாரேனும் என்ன நடக்கிறது என்று பார்க்க சொன்னார். அவருக்கு சிலர் அசாதாரண ஒளிகளை காண்கிறார்கள் என்று விளக்கினார்கள். உண்மையில இதுக்காக வெளியே வர விரும்பல, அதனால் அவர் வீட்டில் இருக்க முடிவு செய்தார். ஆனால் அழுகை இரவு முழுவதும் தொடர்ந்தது. அடுத்த நாள் அனைவரும் முந்தைய நாள் நடந்ததாக கூறப்படும் காட்சியை பற்றி பேசினர். அதிர்ச்சி அடைந்த மோஷன் அப்புறம் காலை நேரத்தில் அந்த இடத்துக்கு செல்றான். அவர் எங்கும் தரையில் கூட்டத்தின் கடந்து செல்லும் போது உள்ள வழக்கமான மீதிகளை காண்கிறார். காலியாக உள்ள சிகரெட் பேக்குகள், கான்சர்வ் பெட்டிகள், காகிதம், எண்ணெய் மற்றும் இதரவை. ரொம்ப உற்சாகமான எதுவும் இல்லை, ஆனால் குறைந்தது ஏதாவது நடந்தது என்பதற்கான சான்று. மாலை அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்வை நேரடியாக பார்க்க புகைப்பட கருவியுடன் தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் மாலை 7 மணிக்கு வெளியே வர விரும்பும் போது அந்த பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களும் கூட்டம் நிறைந்தது. இறுக்கமாகவும் சுருக்கமாகவும் அவரது கதவின் முன்பக்கமும் உட்பட அவர் வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாத அளவுக்கு. அவர் குடியிருப்புக்கு மீண்டும் செல்கிறார். ஆனால் மிட்நைட்டில் 5 அல்லது 6 நண்பர்கள் அவரை தேடி வருகின்றனர் மற்றும் ஒருவரான ஏத்தியஸ்ட் சொல்கிறான், நீங்கள் பார்க்க வேண்டும், நான் எதற்கும் நம்பிக்கை வைக்கவில்லை, ஆனால் இது என்னால் ஏதாவது நம்ப ஆரம்பிக்கும் முதல் முறை. அற்புதமானது, இது அற்புதமானது, நீ வர வேண்டும். இந்த முறையில் பலர் சேர்ந்து கைப்பிடித்து அவர்கள் கூட்டத்தில் ஒரு வழியை உருவாக்குகிறார்கள் மற்றும் அரை மணி நேரத்தில் அவர்கள் தேவாலயத்தின் கூரை காணக்கூடிய இடத்திற்கு அடையிற்று. மோஷன் தாஹர் பின்னர் சாட்சி அளிக்கிறார். அந்த நிமிடத்திலிருந்து நீங்க அதிர்ச்சியில் இருக்கிறீர்கள், நீங்க கண்ணீரை காண்கிறீர்கள் அல்லது அது போன்ற ஒரு ஒளி, அது மட்டுமே இருக்க முடியும். அப்படி என்றால் அங்க ஒரு நபர் இருக்கிறார் ஒளியில், அது வெறும் ஒளியாகவே இருந்தது. அந்த இடத்துல இது ரொம்ப உண்மையானது, இது ரொம்ப அழகா உள்ளது. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு விளக்க முடியல, அதை விட அழகானதை காண முடியாது. நீங்கள் காணும் ஒரு நபர், அவர் சிரிக்கிறார், பேச விரும்புகிறார், உலகத்திற்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறார், யார் எதையாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நான் இதை எப்படி விளக்குறது என்று தெரியலை. நான் முற்றிலும் அதிர்ச்சியில் இருந்தேன். சரி, இதோ ஒரு முஸ்லிமின் சாட்சி. நீங்கள் என்னிடம் சொல்ல போகிறீர்கள், நீங்கள் சரியாகவே சொல்வீர்கள். ஒரு தனிமை சாட்சி தன்னில் பெரியதொரு விஷயத்தை நிரூபிக்காது. ஒரு நபர் உங்களை சந்தித்து அவர் கன்னியரின் தோற்றத்தை பார்த்ததாக சொன்னால் குளிர்ந்தது மற்றும் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அவரது சொந்த சாட்சியத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. ஆகையால் அவர் இது நிச்சயமா ரொம்ப நம்பகமா இல்லை. இப்போது 10 பேர் உங்களுக்கு கன்னியரின் தோற்றத்தை பார்த்ததாக சொன்னால்
அது மிகவும் ஆர்வம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அவைகள் அப்பனைத்தும் ஒருவருக்கொருவர் அறிந்திருந்தால் மற்றும் அவைகள் அனைத்தும் நம்பிக்கையுள்ளவர்கள் என்றால் உடனே அது மிகவும் நம்பகமாக இல்லை. ஆனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறியாத 100 பேர் இருந்தால் அவர்களில் பலர் அத்தீஸ்கள் மற்றும் சந்தேகக்காரர்கள் உள்ளனர். தெருவில் கன்னிப்பெண் தோன்றியதாக யார் சொல்கிறார்கள்? இப்போது உடனே அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று கூற முடியாது. கன்னியர் அவர்களுக்கு தோன்றவில்லை. ஆனால் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய குறைந்தது ஒன்று, அவர்கள் உண்மையாகவே கன்னியரைப் போல யாரையாவது பார்த்ததாக நம்புகிறார்கள். சரி, அந்த ஜெய்தூனின் தோற்றங்களுக்கு நாம் கன்னியரை பார்த்ததாக சொன்ன 100 பேர் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் ஷென்ஜி மில்லியன்கள் உள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முந்தையதாக நடந்தது என்று மறுக்க முடியாது. மேலும் ஒரு கூட்டு பொய்யின் கருதுகோள் வெறுமனே நிலைக்காது. இரண்டாவது சாத்தியக்கூறு, சாட்சியர்கள் அனைவரும் ஒரு குழு மயக்கம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? அப்படியென்னால் யாருக்கு தெரியாது ஒரு குழு மயக்கம்? இது ஒரு குழுவின் மக்கள் உண்மையில் இல்லாத ஒன்றை காண்பது அல்லது கேட்கும் போது ஏற்படுகிறது. ஏனெனில் உணர்வுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது குழுவின் அழுத்தம். உதாரணமாக, நண்பர்கள் அறையில் மேசையின் சுற்றிலும் இருக்கிறார்கள் மற்றும் ஒருவர் சத்தம் கேட்கும் என்று நினைக்கிறார். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அவர் மற்றவங்கள்ட்ட அவங்க கேட்கிறாங்களா என்று கேட்கிறாரு. அவங்களை கவனமாக இருக்க சொல்றாரு மற்றும் அவர் வலியுறுத்துவதால மற்றவங்கள் தொலைவில் கேட்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில அங்கு எதுவும் இல்லை. உண்மையில் குழு ஒன்று உண்மையில் இல்லாத ஒன்றை காண்பது என்பது குழு மயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் குழு மனவயல்களா? ஒரு குழுவின் உள்ளார்ந்த உணர்வுகளை, உதாரணமாக ஒரு அழுத்தம் அல்லது அச்சம் போன்றவற்றை உணர்வது குழு மனவயல்களாகும். இது ஒரு குழுவில் பரவலாம். ஆனால் கூட்டு மனநோய்கள் எதையாவது பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான பார்வையை பற்றி கவலைப்படுவதில்லை. இருப்பினும் கூட்டு மனநோய்கள் சான்றளிக்கப்படுகின்றன. ஆனால் கூட்டு மாயத்தோற்றங்களில் இது முற்றிலும் இல்லை. இரண்டையும் கலக்கக்கூடாது. உதாரணமாக 1977 அமெரிக்காவில் ஒரு விளையாட்டு நிகழ்வின் போது குழு மனவயலின் ஒரு சம்பவம் காணப்பட்டது. 57 பேர் கொண்ட இசைக்குழு உறுப்பினர்கள் தலைவலி, வாந்தி, மயக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் மீட்பு பணியாளர்கள் இதற்கான எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நிச்சயமாக வெப்பம் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகும் ஆராய்ச்சியாளர்கள் சில இசைக்கலைஞர்கள் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள். இது குழுவின் அழுத்தம் மூலம் பரவியது. சிலர் மற்றவர்களை பார்த்து அச்சத்தில் இருந்தனர் மற்றும் அவர்களுக்கும் இது நடக்குமா என்ற பயத்தில் இருந்தனர். உண்மையான குழு மயக்கம் நிகழ்ந்ததாக எந்த அனுபவமும் இல்லை. பலர் ரொம்ப தெளிவாக காண்பிச்சதாக சொல்லப்படும் விஷயங்கள் உண்மையில இல்லை. இதற்காகவே அறிவியலால் மட்டுமே குழு மனவயல்களே அங்கீகாரம் பெறுகின்றன. மேலும் அதற்காக DSM மனவியல் குறைபாடுகளுக்கான கண்டறிதல் மற்றும் புள்ளியியல் கையேடு அதன் கடைசி பதிப்பில் இந்த குறைபாட்டை கூட அங்கீகாரம் அளிக்கவில்லை. CIM-10 பற்றிய விவரமாக, இது உலகளாவிய நோய்களின் வகைப்படுத்தல். இது மயக்கம் உந்துவிக்கப்பட்ட குறைபாட்டை அங்கீகாரம் அளிக்கிறது. ஆனால் அங்குழு பார்வை மயக்கங்கள் பற்றிய விவரத்தில் நான் இயேசுவை பற்றிய ஒரு ஆய்வில் கூறியதைப் போல உண்மையில் அவை உள்ளன என்பதற்கான எதுவும் ஆதாரமில்லை. மனோதத்துவ நிபுணர் கேரி கோலின்ஸ் இதை தெளிவாக கூறுகிறார். அவர்களின் இயல்பினால் ஒரு மயக்கம் ஒரே நேரத்தில் ஒரே ஒருவரால் மட்டுமே காணப்படலாம். அவை ஒரு குழுவின் பலரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆம், உண்மையில் இது தர்க்க சங்கதியாக தோன்றுகிறது. ஒரு குழு மோசமாக இருப்பதால் ஒருவர் அழுத்தத்தில் இருக்கிறாரா அல்லது தொலைவில் எதையோ மங்கலாக கேட்கிறாரா என்பதை நாங்கள் கற்பனை செய்யலாம். ஆனால் நாங்கள் வலியுறுத்தினால் இது ஒரு குழு மனவயலாகும். அவள் தனது கண்களால் மிகவும் தெளிவாக எதையாவது காணலாம் என்று நாங்கள் மிகவும் கடினமாக கற்பனை செய்கிறோம். மற்றவர்கள் அவருக்கு ஏதாவது இருக்கிறது என்று சொன்னதால் மட்டுமே. அதனால மிகவும் தெளிவான பார்வை மயக்கங்கள் குழுவாக இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் இதை சாத்தியமாக்கும் எந்த அறிவியல் அனுபவமும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. சிலர் கன்னியரின் தோற்றங்கள் குழு மயக்கங்கள் இருக்கலாம் என்பதை கருதுகிறார்கள். பலர் கன்னிமேரியை பார்த்ததாக கூறுகிறார்கள். இது ஒரு சுற்றுப்பாதை யோசனை, ஏனெனில் இது கூறுவதற்கு சமம். இந்த கன்னியரின் தோற்றம் ஒரு குழு மயக்கமாக இருக்கலாம் மற்றும் குழு மயக்கங்கள் உள்ளன என்பதை காட்டுமா? சரியாக சொன்னால் மேரியின் இந்த தோற்றம் எல்லாத்திலும் அறிவியல் வேலை செய்யல. இப்படி நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள். மனவியல் குழு மயக்கங்களின் இருப்பதற்கான உண்மையான ஆதாரங்களை பொறுத்தவரை நாங்கள் உடனே இந்த அடிப்படையற்ற மற்றும் சிரமமான யோசனையை நீக்கலாம். உண்மையில கூட்டு பிரமைகள் சாத்தியமாக இருந்தாலும் கூட அது உண்மையில அப்படி இல்லை. இங்கு ஜெய்தூனில் சாதாரண புத்திசாலித்தனம் இந்த யோசனையை நீக்க உதவுகிறது. உண்மையில பல மாதங்களாக கன்னியரை மிகவும் தெளிவாக பார்த்ததாக கூறும் நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நாங்கள் இருக்கிறோம். மற்றும் சில நேரங்களிலே நம்பிக்கை இல்லாதவர்கள், கூடுதலாக எல்லோரும் தூண்டப்பட்ட மருட்சி கோளாறுக்கு சமமாக வாய்ப்பில்லை. சிலர் அத்தீஸ்தர்கள் இருந்தனர். ஜெய்தூனில் இந்த நிகழ்வை காண அவர்கள் வந்தனர். அவர்கள் தேவாலயத்தின் கூரையில் ஒளி வடிவம் பார்க்க போவதில்லை.
ஏனெனில் சிலர் அவர்களுக்கு இது உண்மை என்று கூறினார்கள். கற்பனை செய்யுங்கள், சந்தேகத்திற்குரியவர்கள் தேவாலயத்தின் கூரையை நோக்குகிறீர்கள். அருகில் ஒருவர், கூரையில் பாருங்கள், கன்னியர் இருக்கிறார் என்றால் அது ஒரே நேரத்தில் தோன்றுவதாக அல்ல. கன்னியார் தேவாலயத்தின் கூரையில் மிகவும் தெளிவாகவும் உங்க பார்வை மண்டலத்தில் நீங்கள் சிறிது அளவுக்கு பாதிக்கப்படலாம், ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் கண்களில் அது தோன்றும் அளவுக்கு அல்ல. எகிப்தின் அதிபர் கமால் அப்தெல் நாசர் 2 முறை இந்த நிகழ்வை தானே காண வந்தார். மேலும் அவர் ஒளி பெண்மணியின் இருப்பை பார்த்ததாகவும் ஒப்புக்கொண்டார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சில அரிதான மக்கள் கன்னியார் மரியாமை காணவில்லை. உதாரணமாக, நமக்கு ஒரு பெண்மணியின் சாட்சி உள்ளது. அவர் ஒரு வங்கியாளரின் மனைவி, ஆழ்ந்த நம்பிக்கையுள்ளவர். ஆனால் அவர் உடனே கன்னியார் மரியாமை காணவில்லை. வேதனையுற்று பல வாரங்கள் தெருக்களுக்கு வந்தாள். அவர்கள் அந்த தோற்றத்தை காண சொர்க்கத்தில் இருந்தனர். மற்றவர்கள் அனைவரும் காணும் நிகழ்வுகளுடன் பொதுவானது. அவள் உண்மையானதை விட உண்மையானது என்பதை அறிந்தாள். மேலும் அவள் காணும் விஷயத்தில் சந்தேகமும் இல்லை. உதாரணமாக, டாக்டர் ஜாரிஃப் மடா 1968 ஜூன் 1ஆம் தேதி 21:15 மணிக்கு ஒரு மட்டுமே நிகழ்வை பார்த்தார். அவர் சாட்சி அளிக்கிறார். என் கண்களை மசாஜ் செய்தேன், ஏனெனில் இவ்வளவு தீவிரமாக பார்க்கும்போது பார்வை குழப்பம். ஆனால் எப்போதும் அங்கே இருந்தால் நிகழ்வை காண்பவர்கள் அதற்கான உண்மையை பற்றிய எந்த சந்தேகமின்றி இருக்கிறார்கள். சிக்கலான மனநிலை உருவாகும் போது எதிர்பாராதது மெதுவாக உருவாகும். சிறிய விஷயங்களுக்கு ஒரு வெப்பம் ஏற்படுவது போன்றவை. எல்லா பழங்களும் ஆப்பிள்கள் அல்ல என்பதை கூறலாம், ஆனால் எல்லா ஆப்பிள்களும் பழங்கள். நான் விளக்குகிறேன், அதை காணவில்லை, ஆனால் அதை காண்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் உள்ளனர். சந்தேகமில்லை, குழும மனவியல் சிக்கல்களில் இல்லை. மேலும் குழும மயக்கம் இருந்தால் மற்றும் ஜெய்தூனில் ஒன்றிருந்தால் அது எப்படியாவது இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களை விட இது அப்படி இல்லை. இது எதிர்மறையாக இருந்தது. மதத்தால் நம்பிக்கையுள்ளவர்கள் மாதாம் ஜாரிஃப் போன்றவர்கள் அதை காணவில்லை. நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை எளிதாக பார்த்தனர். எவ்வாறாயினும் செய்தூனில் மரியாவின் தோற்றங்களுக்கு நமக்கு புகைப்படங்கள் கூட உள்ளன. ஆம், ஜெய்தூனில் அந்த நிகழ்வு புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பல முறை இது உண்மையில் பொய் அல்லது குழும மயக்கம் ஆகியவற்றின் கருத்துக்களை முற்றிலும் நீக்குகிறது. எனது முன்பு உங்களுக்கு வழங்கிய அனைத்து வாதங்களும் தனியாகவே போதுமானவை. இந்த புகைப்படங்கள் நம்மை 3வது கருத்தை ஆராய்வதற்கு கொண்டு செல்கின்றன. அந்த பெண் ஒரு மாறுபட்ட நபரா இருக்கிறாளா? உண்மையில இந்த கருத்து சில அதிகமான சிக்கல்களை உருவாக்குகிறது. முதலில், அந்த நபர் ஒளியூட்டுகிறவராக இருக்கிறாரே, சில சமயங்களில் கூட்டத்தையும் ஒளிபரப்புகிற. எவ்வளவு ஒளியை சமமாக பரப்பும் மாறுபாடு எவ்வளவு இருக்க முடியும் முழு உடலிலும்? இன்றைய தொழில்நுட்பத்தில் கூட 50 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தகைய பிரகாசமான மற்றும் தடையற்ற மாறுவேடம், எனினும் எந்த விளக்கு அல்லது ஸ்பாட் கூட காணாமல் முகத்தில் கூட உருவாக்குவது சாத்தியமில்லை. 2வது, கூரை வெளியிலிருந்து முற்றிலும் அணுக முடியாதது. உள்ளிருந்து கோபுரத்திற்கு செல்ல ஒரு படிக்கலையை பயன்படுத்த வேண்டும். ஆனால் தேவாலயம் விரைவாக போலீசார்களால் கண்காணிக்கப்பட்டது. அவர்கள் இந்த நிகழ்வுகளை அசாதாரணம் என்று கருதினார்கள். ஒரு நபர் எப்படி அங்கு மிகவும் அடிக்கடி செல்ல முடிந்தது? எல்லாம் முற்றிலும் கண்காணிக்கப்பட்டிருந்த போது, மேலும் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக, சில சமயங்களில் முழு பகுதியில் பாதுகாப்பு வட்டம் இருந்தபோது. 3வது, இந்த வாதம் ஒரு மாறுபட்ட நபரின் கருத்தை முற்றிலும் நீக்குகிறது. சாட்சியர்களால் காணப்பட்ட பல முறை ஒளியூட்டும் புறாக்கள் இருந்தன. தோற்றத்தின் சுற்றி மிதந்தது, ஆனால் பறவைகள் போல பறக்கவில்லை. அவள் சில வேளைகளில் கோபுரத்தின் மேலே பல மீட்டர் உயரத்தில் மிதந்திருந்தாள். எப்போதும் கால்களால் நிலத்தை தொடவில்லை. புகைப்படங்கள் பற்றி ஒரு வார்த்தை சொல்லலாம். குறைந்த தரத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். உண்மையாகவே நாங்கள் அங்கு விஷயத்தை பார்க்கவில்லை, அதை சொல்ல வேண்டும். கன்னிமேரியின் நிழற்படத்தை அங்கீகரிப்பது ஒன்றுதான். ஆனால் சொல்ல, நம்ம நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கொஞ்சம் தெளிவான புகைப்படங்களை விரும்பியிருப்போம். எனினும் புகைப்படங்கள் வெறும் கூடுதல் தகவலாகவே இருக்க வேண்டும். அது ஒரு அதிசயம் அல்லது இல்லையா என்பதை நமக்கு சொல்லாது. இது எப்போதும் ஒரு ஹோலோகிராமாக இருக்கலாம். அடுத்த கருத்தில் நாங்கள் காணப்போகிறோம். பலர் அதிசயங்களை நம்புவதற்காக புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் கேட்கிறார்கள். அவர்கள் நேரடியாக படம் பிடிக்கப்பட்ட அதிசயங்களை விரும்புகிறார்கள். கடவுளில் நம்புவார்கள். பால்யரை கவனமா இருங்க. ஒரு விஷயம் உண்மையில நடந்தது என்பதை அறிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தேவையில்லை. ஜூல்ஸ் சீசர் இருந்தது என்பது நமக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு எந்த புகைப்படமும் அல்லது வீடியோவும் இல்லை. புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ஒரு வகை சான்றுகள். சில விஷயங்கள் அவர்கள் சாட்சியங்கள் உள்ளன. அவை அதிகமாக இருந்தால் மற்றும் ஒருவருக்கொருவர் சுயமாக உறுதிப்படுத்தப்படுமானால் அவைகளை பொருத்தமாக கொள்ள வேண்டும். எங்கள் தற்போதைய அறிவின் பெரும்பாலானவை சாட்சியங்களின் அடிப்படையில் உள்ளன. ஆனால் சொல்ல வேண்டும், தோன்றும் நேரடியாக படம் பிடிக்கப்படுகிறதோ? கற்பனை செய்து பாருங்கள். அவற்றை பார்க்க போகிறோம். 100 விளக்கம் அறியாத மர்மங்களில் மற்றவற்றில் சந்தா செய்திருப்பீர்கள். இது உங்களுக்கு சில வினாடிகள், ஆனால் இது எனக்கு பெரிய ஆதரவு. நன்றி. இதனை சொல்லும்போது அதிசயங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இல்லை, அற்புதங்களை நம்புவதற்கான ஒரு தேவையான சான்று. மேலும் அவை எப்போதும் சிக்கல்களை உருவாக்கும். உண்மையில் புகைப்படங்கள் தரமின்மையுடன் இருந்தால் சரி, அது எரிச்சலா எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயம் நாம் அதில் மோசடி என்று கத்துவோம். சமயங்களில் நாங்கள் நம்புவதற்காக தனி இருக்கிறோம். அதிர்ஷ்டம், ஜெய்தூனில் நடந்த புகைப்படம். 2 விஷயங்கள் உள்ளன.
சூழ்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இன்று ஒரு ஸ்மார்ட் போன் உள்ளது. ஆனால் 60ஆம் ஆண்டுகளில் புகைப்பட கருவிகள் விலை உயர்ந்தவை. அவற்றின் தொழில்நுட்பம் வரம்பளவானது. புகைப்படங்கள் எடுக்க நல்ல ஒளி தேவை. மொத்தத்தில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் இருந்தனர். இரண்டாவது, பத்திரிகை மற்றும் பிற மாத இதழ்களால் அனுப்பப்பட்ட புகைப்படக்காரர்கள் இருந்தனர். ஆனால் வளர்ச்சியின் போது புகைப்படங்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் இல்லை. ரொம்ப விசித்திரமான நிகழ்வு. தோன்றியதிலிருந்து எதுவும் தெரியல. நான் இதை மீண்டும் பேசுவேன். சுருக்கமாக, சரி, இடைச்சொல்லின் முடிவு. இப்போது நமது 4வது கருத்துக்களை பார்க்கலாம். அது ஒரு மாறுபட்ட நபர் அல்லனா, அது ஒரு ஹோலோகிராம் அல்லது மற்ற எந்த ஒளிப்பட கருவியால் உருவாக்கப்பட்ட படமாக இருக்கலாம். சரி, நீங்கள் நினைக்க வேண்டும், அந்த காலத்தில் 3 முதன்மை கருத்துக்களில் எதுவும் ஒரு எகிப்தியனின் மனதில் வராது. எல்லோரும் பொய் சொல்ல முடிந்தது, எல்லோரும் ஒரு கூட்டத்திற்கான மாயை பாதிக்கப்பட்டவராக இருக்க முடிந்தது, அல்லது அது ஒரு மாறுபட்ட நபர் என்றால் எவரின் மனதில் வராது. அந்த நிகழ்வுடன் ஒப்பிடும்போது இது எவ்வளவு வெறுமனே இருந்தது. ஆனால் இந்த 4வது கருத்து, ஹோலோகிராம் பற்றிய கருத்து, ஏற்கனவே சிறிது அதிகமாக ஆர்வம் உள்ளதாக உள்ளது. கருத்தை ஆழமாக ஆராய்வதற்கு முன் தோன்றியதை பார்த்தவர்களில் யாருக்கும் இது உண்மையில் கன்னியரான மரியாம் என்பதில் சந்தேகமில்லை. அனைத்து சாட்சியங்களும் அவர்கள் எவ்வளவு உணர்ச்சியுடன் இருந்தார்கள் என்பதை காட்டுகிறது. பார்வையை தாண்டி அவர்கள் எவ்வளவு அருள்மிகு தனித்துவம் உணர்ந்தார்கள். இது மீண்டும் மரியாமை அங்கீகரிக்க எந்த ஆர்வமும் இல்லாத சாட்சியர்களின் பக்கம் இருந்து. பல முஸ்லிம்கள் இருந்தனர். ஒருவரின் சாட்சியத்தை அளித்தேன். அதிகமானவர்கள் இருந்ததால் இந்த வீடியோ அதிகபட்ச காலத்தை மீறும். அப்படின்னா இதோ இன்னொரு எடுத்துக்காட்டு. இதுவே நூற்றுக்கணக்கான எகிப்தியர்கள் தோற்றத்தை பார்த்தவர்கள் கன்னியர் மரியாம் என்பதில் உறுதியாக இருந்தனர். தொழிலாளர் அமைச்சர் மற்றும் எகிப்திய தொலைக்காட்சியின் ஒரு பொறுப்பாளர் நேரடியாக சந்தித்த ஒரு மனிதன். இந்த முஸ்லிம் முதலில் கடுமையாக எதிர்ப்பானவர். அவர் தனது வீட்டின் முன் செல்லும் யாத்ரீகர்களை அவமதித்தார். அவர் அவர்களுக்கு கல்லுகள் வீசினான். போலீசாரை கைது செய்ய சொன்னான். மரியா அவருக்கு தோன்றி ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேட்டால் நிறுத்த வேண்டாம் என்று வேண்டினாள். அவர் தனது வீட்டில் சிலுவை வரைவதற்கு பரிந்துரைத்தார். முஸ்லீமாக இருக்கும்போது அவர் தோற்றங்களின் உண்மைத்தன்மையில் மிகவும் உறுதியாக இருந்ததால் தனது வீட்டின் சுவரிலும் 40 பெரிய குறுக்கெழுத்துக்களை வரையினார். அவர் இதை செய்து முஸ்லிம் ஆபத்துகளை எதிர்கொள்கிறார் என்பதை நீங்கள் கற்பனை செய்கிறீர்களா? இது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அத்தீஸ்தர்கள் மேலாக நமக்கு பல சாட்சியங்கள் புரோட்டஸ்டன்ட்கள் உள்ளனர். புரோட்டஸ்டன்ட்கள் கத்தோலிக்க தேவாலயத்தில் நம்பிக்கை வைக்காத கிறிஸ்தவர்கள். பல நேரங்களில் அவங்க மரியாவை மதிக்கிறார்கள், அவர் தோன்ற முடியாது என்று நினைக்கிறார்கள். நான் புரோட்டஸ்டன்டிசம் மற்றும் கத்தோலிக்கத்துவம் இடையிலான வேறுபாடுகளை ஆய்வு செய்தேன். அவளை பார்க்க செல்ல வேண்டாம். அதற்கு பிறகு கன்னி மரியாவின் தோற்றத்தில் உள்ளதை கண்ட புரோட்டஸ்டன்ட்கள் பலர் இருந்தனர். இந்த சந்திப்பால் அவர்கள் ஆழமாக அதிர்ச்சி அடைந்தனர். உதாரணமாக வாடி டாட்ரோஸ் சம்போவின் வழக்கு இதுதான். அவர் ஒரு மாலை 9 கன்னியை பார்த்தார். அவர் சுற்றிலும் யார் கூறினார்கள்? கன்னியரான மரியாவை பார்த்தேன், அவளை பார்த்தேன். இவை நிழல்கள் அல்ல. அவர் பின்னர் மேலும் விவரமாக சாட்சியம் அளிப்பார். மெல்லிய ஒளி அல்லது ஒளியின் கருவி தோன்றியது. நீங்கள் ஒரு வெளிச்சமான அறைக்கு செல்லும் கதவை திறந்தால் போல அந்த ஒளி கன்னியரான மரியாவின் வடிவத்தை எடுத்தது. நான் வாயில்லாமல் இருந்தேன். என்னுடன் அங்கு இருந்த அனைவரும் கத்தினர். இது சாத்தியமில்லை. முஸ்லிம்கள் அழுதனர். இந்த காட்சி 5 நிமிடங்கள் நீடிக்கிறது. தோன்றுவதும் மறைவதும். முகம், கைகளின் தோலுக்கும் முக்காட்டின் தோலுக்கும் நிற வித்தியாசம் மட்டுமே தெரிந்தது. முகம், கைகளில் சிறிய நிறம் இருந்தது. கன்னியரான மரியா வந்து போகும்போது அது தெளிவாக. அவர் போனபோது தேவாலயத்தின் பக்கம் மக்கள் எதிர்பக்கம் அவர் தோன்றுவதாக கத்தினர். அப்புறம் அவர் எங்கள் பக்கம் 5 நிமிடங்களுக்கு திரும்பினார். மயக்குவி மாடத்தில் சிலுவையின் முன் நின்றிருந்த மேரியை முழுமையாக பார்த்தேன். நான் உணர்ந்ததை என்னால் விவரிக்க முடியாது. சில புறாக்கள் இருந்தன. 6 அல்லது 7 தேவாலயத்தின் மேல். சரி, இந்த சாட்சியத்திற்கு நன்றி அன்புள்ள வாடி. ஆனால் நமது ஹோலோகிராம் கருத்துக்கு திரும்புவோம். இதற்கு நம்பகமானதா என்பதை அறிய நாம் பல சாட்சியங்களின் மூலம் அறிந்துள்ள தோன்றலின் அனைத்து விவரங்களையும் மேலும் கவனிக்கலாம். சரி, ஆம், இந்த நிகழ்வுகளில் கன்னியரான மரியாவை போல தோன்றும். என்ன செய்கிறார்? அவர் நகர்ந்தாரா? அவர் பேசினாரா? அவர் பறந்தாரா? அது எங்கே, எப்படி துல்லியமாக தோன்றியது? அப்புறம் நாங்கள் ஒரு வகை ஹோலோகிராமுடன் தொடர்பு கொள்ள முடியுமா என்பதை பார்க்கலாம். ஏனெனில் இதுவரை நான் இந்த தோன்றல்களை பற்றிய பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சொல்லவில்லை. இந்த நிகழ்வுகளில் என்ன நடந்தது என்பது உங்கள் புரிதலை மீறுகிறது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். தொடங்குவதற்கு முன் நான் இங்கே என் சிறிய நாற்காலியில் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என் தகவல்களை எங்கு பெறுகிறீர்கள் என்பதை அறிவீர்கள். என் ஆதாரங்கள் என்ன? இவ்வீடியோவை உருவாக்க நான் பிதா பிரான்சுவா ப்ரூனின் எகிப்தின் கன்னியர் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டேன். ஆழமாக ஆராய்ந்தவர் மற்றும் பல சாட்சியர்களை நேரடியாக சந்தித்தவர். ஆகையால் அனைத்து தகவல்களும் இந்த புத்தகத்தில் உள்ளன. நான் உங்களுக்கு விளக்கத்தில் ஒரு இணைப்பை வைக்கிறேன். நான் இதை சொன்னபோது என் உரையை முடிக்கும் முன் கத்தோலிக்க நம்பிக்கையும் பொதுவாக அற்புதங்களையும் பற்றி மேலும் அறிய
விரும்புவோருக்கு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் ஒரு சிறந்த செய்தி மடல் உள்ளது. அவள் எடிஃபியன்ட் எஃப்ஆர் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பல்வேறு தலைப்புகளில் எனது மூலம் ஆழமான விசாரணை கோப்புகளை பெறுவீர்கள். இது என் வீடியோக்களுக்கு தகவல்களை வழங்கும் ஒரு செய்தி மடல். கோப்புகள் கடுமை, ஆகையால் நீங்கள் உண்மையை தேடுகிறீர்களானால் பார்க்க விரும்பினால் சந்தா எடுக்கவும். விளக்கத்தில் இணைப்பு உள்ளது. ஆகையால் தோற்றங்கள் நடக்கும்போது உருவம் என்ன செய்கிறது என்பதை மீண்டும் பார்க்கலாம். உண்மையில் தோற்றம் நிகழ்ந்த நூற்றுக்கணக்கான முறைமைகளில் எந்த ஒன்றும் ஒரே மாதிரியானது இல்லை. ஒரு முறையிலிருந்து மற்றொரு முறைக்கு கன்னியர் மரியாம் வெவ்வேறு இடங்களில் தோன்றலாம், வெவ்வேறு விஷயங்களை செய்யலாம், வெவ்வேறு மனிதர்களோ அல்லது விலங்குகளோடு சேர்ந்திருக்கவும், மேலும் வெவ்வேறு உடைகள் அணிந்திருக்கவும். மொத்தத்தில் நான் அவள் கூரையில தோன்றுகிறாள் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனால் உண்மையில் அது கொஞ்சம் சிக்கலானது. நாம் வைத்துள்ள அனைத்து சாட்சியங்களை ஒருங்கிணைத்தால் இதுவே முடிவாகும். முதலில் கால அளவுக்கு தோற்றங்கள் சில நிமிடங்களில் இருந்து பல மணி நேரங்களுக்கு நீடிக்கலாம். உதாரணமாக 1928 ஜூன் 8-9 தேதியிலான இரவில் தோற்றம் இரவு 9 மணியிலிருந்து காலை 4:30 வரை நீடித்தது. 7 மணி 30 நிமிடங்கள் தொடர்ச்சியாக அந்த உருவம். ஆகையால் நீங்கள் கேட்கலாம், ஆனால் இது எதற்காக தோன்றுகிறது? இது எதுவும் சொல்லாமல் இருந்தால் சரி, நாங்கள் இயேசுவின் தாயின் உண்மையான தோற்றத்துடன் தொடர்புடையதாக இருப்பதை உறுதிப்படுத்த முடியுமானால் நாம் தொடர்வோம். அந்த உருவம் சில வேளைகளில் தேவாலயத்தின் உள்ளே கோபுரத்தின் கீழ் தோன்றியது, பின்னர் வெளியே வந்தது. அவள் சில வேளைகளில் தேவாலயத்தின் அருகில் இருந்த மரங்களில், குறிப்பாக ஒரு பனை மரம் மற்றும் ஒரு சிறிய ஆலமரம் மீது தோன்றியிருக்கிறாள். தோற்றங்களில் ஒன்றானது 3 மணி நேரம் நீடித்தது. கால்களுக்கு கீழே உள்ள மரத்தின் இலைகள் பெரிய வைரங்களாக மின்னின. ஆனால் அவள் எந்த கட்டிடத்திற்கும் தொலைவில், மரங்களிலிருந்து தொலைவில், மிகவும் குறைந்த உயரத்தில் காற்றில் மிதந்து தோன்றியிருக்கிறாள். அவளது உருவமும் மாறுபட்டது. அது வெறும் ஒளி வடிவமாகவே இருந்தது, தெளிவானதாக இல்லாமல் மேகமாக. சமயங்களில் உடைகள் தலைக்கு மூடிய மடிக்கண்கள் தெளிவாக காணப்பட்டது. வெள்ளை நீளமாக இருந்தது. சில சாட்சிகள் நிறங்களை கூட பார்த்துள்ளனர். மெய்குய் நிறம், பச்சை நிறம், ஆனால் மங்கிய நிறம் குறைந்தது. ஒரு முறை அவள் தோன்றியிருக்கிறாள். அவளின் முடி தோள்களை வரை இறங்கியிருந்தது. ஒரு முத்திரை அணிந்து தோன்றியதும் நடந்துள்ளது. அப்பொழுது அவளின் முகத்தின் அடையாளங்கள் வெளிப்பாட்டை தெளிவாக காணலாம். மக்கள் அவள் எப்போதும் மென்மையாக இருந்ததை கவனித்தனர். அவள் அடிக்கடி சிரித்தாள், ஆனால் சில சமயங்களில் மிகவும் கடுமையாகவும் துக்கமாகவும் இருந்தாள். அவளது அளவு மாறுபடலாம். ஒரே தோற்றத்தில் கூட சாதாரண அளவை விட 2 மடங்கு வளர்ந்தது. 2 வயது சிறுமியாக ஒரு முறையாவது தோன்றினாள். 12 அல்லது 13 வயசு. அவள் சில சமயங்களில் திடீர் மறைவு, ஆனால் மெதுவாக மங்கலாம். கீழிருந்து தொடங்கி படிப்படியாக வெளிப்படையாக மாறும். பெரும்பாலும் அவள் தோன்றிய போல மறைந்து விடுவாள். மேகத்தில் தோன்றி மறையும். அவள் ஒரு மர்மமான கதவின் மூலம் வெளியேறும் போல அதுவும் போய் திரும்புகிறாள். அவள் எப்போதும் ஒளி போலவே இருந்தாள், பாஸ்போரசன்ட். இந்த ஒளி மிகவும் தீவிரமாக இருந்தால் அதை காண்பதற்கு சில நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. சில நேரம் வெளியே நின்று யார் கண்ணி வேறுபடுத்தி முடியும்? எங்கள் கண்கள் இருட்டுக்கு பழக வேண்டிய போல். சரி, அவர்கள் வெளிச்சத்துடன் பழக வேண்டியிருந்தது. அவள் சில சமயங்களில் ஒளிவட்டம் அல்லது தலைவெளியில் ஒரு மாலை கொண்டிருந்தாள். இருவரும் தோற்றத்தின் போது திடீரென மறைந்து விடலாம். ஆனால் அவளுக்கு நடந்தது. அரிதாக, ஒளியின்றி ஒரு மங்கலான உடலாக இருந்தது. உண்மையில் தெளிவான விதிமுறைகள் இல்லை. அவளின் இயக்கங்களை தேவியார் நிலையாக இருக்கவில்லை. அவள் தேவாலயத்தின் கோபுரத்தில் நகர்ந்தாள். இடது பக்கம் திரும்பி அனைவரும் அவளை காணலாம் உறுதிப்படுத்தினாள். அவள் நடக்கவில்லை, இருந்தாள். காற்றில் செல்லும் போல் இருந்தாள். அவள் அருகில் தெருக்களில் நிறைந்த மக்களுக்காக வணங்கினாள். தேவாலயம் 2 தெருக்களின் மூலையில் உள்ளது. அவள் மைய குறுக்கில் உள்ள குறியீட்டுக்கு முன் மடிந்தாள். கைகளை இணைத்துக் கொண்டிருந்தாள். இப்படி அவள் ஆசீர்வதிக்க வலது கையை உயர்த்துவாள். ஒரு ஆலிவ் கிளையை அல்லது ஒரு குறியீட்டை காட்டுவாள். சாட்சிகள் கூறுவதாவது, அவளின் உடைகள் காற்றில் மிதந்தது. அவள் அடிக்கடி ஒரு வகை விடைபுரியும் சின்னம் காட்டுவாள். அவர் கைகளில் குழந்தையை ஏந்தியபடியும் தோன்றினார். அவள் அதை காற்றில் மென்மையாக வீசுவது போலவும் அதை மீண்டும் தனது கைகளில் பிடிக்கிறாள், குழந்தையுடன் விளையாடும் போல். ஆனால் சில சமயங்களில் அந்த பெண்மணி மற்றும் அவரது குழந்தை மிகவும் மரியாதையுடன் தோன்றின. குழந்தை 12 வயதானது போல தோன்றியது மற்றும் இருவரும் மாலை அணிந்திருந்தனர். ஒரு முறையாவது மற்றொரு மனிதன் அவர்களுடன் தோன்றின. நாங்கள் அங்கே வைத்திருக்கலாம். மாரி, குழந்தை இயேசு, பெற்றோர் ஜோசப். இந்த தோற்றம் உண்மையானதாக இருந்தால் தேவியாரின் தோற்றம் ஒளி தோற்றங்களால் முன்னெடுக்கப்பட்டது. அமைதியான மின்னல்களாக அல்லது நட்சத்திர விழுதுகளாக. ஒளி அடிக்கடி தோற்றத்தின் போது கோபுரங்களில் பரவியது. அவைதானே பல முறை கோபுரங்களின் வழியாக செல்லவும் வரவும் முடிந்தது. தேவாலயத்தின் சுவரின் மேல் 2/3 ஒரு பகுதியை சுத்தமாக்கினாள். தேவியாரின் படம் ஒரு சிமெண்ட் குறியீட்டின் மீது திரும்பும்போது அது ஒளி வீச ஆரம்பிக்கலாம். மற்ற ஒளிகள் கூட தோன்றலாம், நட்சத்திரங்களைப் போல. ஆனால் மிகவும் பெரியதாக மத்திய குவிமாடத்தின் சிலுவை கூட பொதுவாக ஒளிபுகாவாக இருந்தாலும் ஒளிரும். முன்பு தோற்றங்கள் நடந்தபோது மற்றும் பிறகு நாம் புறாக்களை கண்டோம். புறாக்களை விட பெரியவை, வெள்ளை நிறத்தில ஒளிரும். அவை விரிந்தன, ஆனால் அடிக்கடி இல்லாமல். ஆனால் மிகவும் வேகமாக அவர்களின் நிறம் வெள்ளை நிறத்தை மிஞ்சியது. அதாவது அவர்கள் உள்ளிருந்து ஒளி வீசும் போல தோன்றின. அவர்கள் தேவியாரின் தோற்றம் இல்லாத இரவுகளில் கூட தோன்றலாம். இந்த புறாக்கள் தேவாலயத்திலும் மரங்களிலும் எப்போதும் அமர்ந்ததில்லை. அவை சில சமயங்களில் கோபுரங்களில் ஒன்றிலிருந்து வெளிவந்தது போல தோன்றின. அவை திறப்புகள் இல்லாதவையாக உள்ளன. கரை படிந்த கண்ணாடி ஜன்னல்களை மட்டுமே திறக்க முடியாது.
அவர்கள் வருவதையும் தொலைவிலும் காண முடியவில்லை. அவர்கள் ஒரே இடத்துல தோன்றி மறைந்து போய்விடுவார்கள். பலமுறை, ஆனால் அரிதாக தோற்றங்கள் முழு நாளில் நடந்தன. சரி, இப்படி விளக்கங்களை மணி நேரங்கள் தொடர முடியாது. நான் நினைக்கிறேன் நீங்கள் கருத்தை புரிந்திருக்கிறீர்கள். தோற்றங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒப்பிடத்தக்க அளவிலான அற்புதமான நிகழ்வுகளாக இருந்தன. இன்னைக்கு சொல்லலாம் இது ஒரு காட்சி, ஒளி மற்றும் ஒளி போன்றது. இறுதியாக ஒளியின்றி அவர் தேவாலயத்தின் கூரையில் 5 நிமிடங்கள் திரிந்த பெண் அல்ல. ஆகையால் ஹோலோகிராம் பற்றிய கருத்துக்கு திரும்பினால் இது சில சிக்கல்களை உருவாக்குகிறது. முதலில் தோற்றங்கள் நடந்த போது தேவாலயத்தை உள்ளிலும் வெளியில் உள்ள போலீசார்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு விசாரணை நடத்தினார்கள். சில நிமிடங்களில் அவர்களின் முடிவுகளை உங்களுக்கு வழங்கப் போகிறேன். தேவாலயத்திலும் அண்டைய கட்டிடங்களிலும் எந்த ஒளி மூலமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மேலும் மக்கள் முட்டாள்கள் அல்ல. இதனால் ஆரம்பத்திலேயே சந்தேகக்காரர்கள் ஒளி வடிவங்களை பிரதிபலிப்புகள் மூலம் விளக்க முயன்றனர். சிலர் மின்கம்பிகளை கிழிக்க சுவர்களை ஏறினார்கள். மற்றோர் மரங்களில் ஏறி இலைகளை அசைத்தனர். அவைகள் பிரதிபலிப்புகளை அனுப்பும். ஒரு இரவில் ஒளி தெருவின் விளக்குகளில் இருந்து வந்தது என்று போலீசார் காண உடைத்தனர். ஒன்று, தோற்றத்தை தொந்தரவு செய்யாமல். மறு ஒரு முறையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் முழு பகுதி இருளில் மூடப்பட்டது. தரிசனம் இன்னும் நடந்தது. பிறகு மரங்கள் அல்லது வெட்டப்பட்டன அல்லது வெட்டப்பட்டு கம்பிகளாக மாற்றப்பட்டன. ஆனால் தோற்றங்கள் நிறுத்தப்படவில்லை. போலீசார் தேவாலயத்திற்கு புறமாக மிகவும் தொலைவில் உள்ள எல்லா பகுதிகளிலும் விசாரணையை நடத்தினர். இந்த ஒளி தோற்றங்கள் தொழில்நுட்ப அமைப்பால் உருவாக்கப்பட முடியுமா என்பதை கண்டுபிடிக்க முடிவு ஒண்ணுமில்லை. நாடா இல்ல, நீங்கள் சொல்கிறதுக்காக எகிப்து சுற்றுலா நடவடிக்கையை சந்தேகிக்கிறார்கள். வெளிநாட்டவர்களை ஈர்க்க முயற்சிக்கிறார்கள். மின்சாரம் பல முறை போலீசார்களால் துண்டிக்கப்பட்டதால், தோற்றங்கள் தொடர்ந்து நடந்ததால் இந்த வழக்கை பற்றி பேசும்போது சிலர் ஹோலோகிராம் மின்கட்டையில் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்று கேட்டிருக்கிறேன். இது ஒரு கவர்ச்சியான கோட்பாடாக தோன்றினாலும் அது உண்மையில் அந்த காலத்தின் தொழில்நுட்ப திறன்களை பற்றிய கடுமையான தவறான புரிதல். சரி, நாங்கள் 20 வினாடிகள் சிரிக்கவும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது குறுகியதாக இருக்கும். அந்த காலத்தில் மின்கட்டைகள் இன்று உள்ளதை விட மிகவும் குறைந்த சக்தி அடர்த்தியை கொண்டிருந்தன. எனர்ஜி அடர்த்தி மின்கட்டை அதன் எடைக்கு ஒப்பாக சக்தி சேமிக்க காட்டுகிறது. சக்தி அடர்த்தி அதிகமாக இருந்தால் மின்கட்டை எளிதாக இருக்க முடியும், அதனால் அதிக சக்தி வழங்கும். சக்தி அடர்த்தி குறைந்தால் மின்கட்டைக்கு சக்தி வழங்க எளிதாகாது. அந்த காலத்துல மின்கட்டைகள் மிகவும் குறைந்த திறனை கொண்டிருந்ததால் மிகவும் அதிக எடையுடன் இருந்தன. லூசில் மின்சார அடர்த்தி சராசரியாக 60 முதல் 65 ABH ஒரு கிலோகிராம் மின்கட்டைக்கு இருந்தது. உண்மையில் ஒரு மதிப்பு. பல்வேறு வகையான மின்கட்டைகள் இருந்தன. சுண்ணாம்பு அமிலம் மின்கட்டை, நிக்கல் காட்மியம், சிங்க் கார்பன். ஆனால் சுருக்கமாக நான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தேன் மற்றும் ஜெய்தூனின் தோற்றங்களை மீண்டும் உருவாக்கும் ஹோலோகிராம் சக்தி பயன்பாட்டை கணக்கிட ChatGPT ஐ கேட்டேன். இது சாத்தியமாக இருந்தால், ஏனெனில் உண்மையில் சிறிய ஸ்பாய்லர், இது உண்மையிலே அப்படி இல்லை. ஆனால் அதை விரைவில் பார்க்க போறோம். சரி, நான் உங்களுக்கு விவரங்களை சொல்லலை. ஆனால் மொத்தத்தில் அந்த காலத்தில் அந்த தோற்றத்தை 7 மணி நேரம் இயக்க 3 டன்க்கும் மேற்பட்ட மின்கட்டை தேவை. இந்த அளவிலான தேவையற்ற மின்கட்டை கொண்டு வருவது படிக்கட்டில் இருந்து தேவாலயத்தின் கூரையை நோக்கி செல்ல முடியாது. ஹோலோகிராமின் தொழில்நுட்பம் குறித்து சரி, அதை பற்றி பேசுவோம். உண்மையில் 1960களின் தொடக்கத்தில் இந்த தொழில்நுட்பம் தோன்றியது. ஆனால் அந்த காலத்திற்கான ஹோலோகிராம்கள் இன்றைய தொடர்பு இல்லை. இது உண்மையில் ஆரம்பத்தின் தொடக்கம். ஆய்வகத்தில் மட்டுமே செய்யப்பட்டது. உபகரணங்களுடன் மற்றும் வெளிச்சூழலில் காணக்கூடிய ஹோலோகிராம்கள் முற்றிலும் செயல்படுத்த முடியாதவை. மேலும் இன்னைக்கு கூட 50 ஆண்டுகளுக்கு பிறகு மிகச்சிறந்த ஹோலோகிராம்கள் கூட ஜெய்தூனின் நிகழ்வுகளை மீண்டும் உருவாக்க முடியாது. உண்மையில் நவீன ஹோலோகிராம்களுக்கும் சில எல்லைகள் உள்ளன. அவை காண உடல் ஆதாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் தேவை. ஜைத்தூனின் தோற்றங்கள் மிகவும் பிரகாசமாக இருந்தன. வடிவம் மற்றும் அளவுகளை மாற்றின. மரங்களில், காற்றில், கண்ணாடி ஜன்னல்களில், பறவைகளின் வழியாக, சில நேரங்களில் முழு நாளில் மற்றும் இது போன்றவற்றில் சிக்கலான முறையில் நகர்ந்தன. இதனை மீண்டும் உருவாக்குவது தொழில்நுட்பத்துடன் கூட இன்றைய ஹோலோகிராம்கள் எனவே முற்றிலும் சாத்தியமற்றவை. மேலும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லலை. ஆமாம், அது சிரிக்க முடியாது. நான் இறுதிக்காக சிறந்ததை வைத்திருக்கிறேன். சாட்சிகள் காட்சிகளின் போது தெரிவிக்கின்றனர். தேவாலயத்திலிருந்து ரோஜா வாசனைகள் வெளியேறின. அந்த வாசனை நீண்ட நேரம் நிலவியது. சில சமயங்களில் இந்த நிகழ்வு தோற்றத்திற்கு முன்பே வெளிப்படுவதாக இருந்தது. ஆனால் அது கன்னியாரின் புறப்படுவதற்கு பிறகும் நிகழலாம். அது மிகவும் அடர்த்தியானது. அது தேவாலயத்தை முழுமையாக மூடிய ஒரு வகை மங்கலாக இருந்தது. இந்த வாசனை மிகவும் வலிமையானது. சில விசித்திரமான நாட்களில் மூடிய கண்ணாடி ஜன்னல்களில் இருந்து மங்கலானது வெளியே வந்தது. சிறந்த ஹோலோகிராம்களும் இதை செய்ய முடியாது. நான் உங்களுக்கு ஒரு விசாரணை நடந்தது. விசாரணை மர்மமான வாசனைகள் மற்றும் புகைகள் குறித்து விளக்கவில்லை. மேலும் இன்னும் ஒரு வலிமையான கூறு உள்ளது. அதை நான் இன்னும் நேரங்களில் உங்களுக்கு சொல்வேன். அப்போது நான் உங்களுக்கு பல முறை கூறிய இந்த விசாரணையின் முடிவுகளை வழங்க நேரம் வந்தது. இது கைரோ நகரத்தின் கவர்னர் மற்றும் கர்னல் சாத் சயீத் ஆகியோரால் வழி நடத்தப்பட்டது.
இதுல சுற்றுலா அமைச்சருக்காக தகவல் இயக்குனரால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை உருவானது. இது ஒரு துண்டு. ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. இதன் முடிவு, ஜைத்தூன் தேவாலயத்தில் தேவியாய் மேரி பெண்ணின் தோற்றம் ஒரு தெளிவான மற்றும் பிரகாசமான உடலாக இருந்தது. அங்கு உள்ள அனைத்து நபர்களாலும், கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் இது உண்மை. மிகவும் உண்மையாக, நான் இன்னும் சில நொடிகளில் மீண்டும் பேசப்போகும் வெளிநிலவாசிகள் பற்றிய கடைசி கருத்து அல்லாமல் அங்கு உண்மையில் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு உண்மையான அற்புதமான நிகழ்வு. அதை மறுக்க ஒரே வழி, நூற்றுக்கணக்கான சாட்சிகளை முழுமையாக மறுக்க வேண்டும். அவர்கள் எதற்கும் மதிப்பில்லை என சொல்ல வேண்டும். ஆனால் இது முட்டாள்தனம். ஏனெனில் பல சாட்சிகள் ஒரே மாதிரியான கருத்துக்களை வழங்குவது பொதுவாக வலிமையானது. நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். சிவில் அதிகாரிகள் நடத்திய விசாரணை தேவாலயத்தின் கூரை சரிபார்க்கப்படுவதை உறுதி செய்தது. எந்த வகையான பேட்டரி, கேபிள் அல்லது எந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் உபகரணங்களின் சின்னங்கள் அல்லது பொதுவாக யாரேனும் வந்ததற்கான எந்த சின்னமும் எப்போது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் தேவாலயத்தின் கூரை ஒரு தோற்றத்தின் போது சரிபார்க்கப்பட்டதா என்று நீங்கள் சிலர் கேட்கிறீர்கள். உண்மையில் ஒரு பிஷப் விசாரணை செய்ய அந்த இடத்திற்கு வந்தார். 1968 ஏப்ரல் 29 முதல் 30 வரை இரவில் அதை செய்ய முயன்றார். அவர் பின்னர் தேவாலயத்தின் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இருட்டில் இருக்க வேண்டும் என்று கேட்டதாக சாட்சி அளிக்கிறார். இது அவர் கோபுரத்திற்கு செல்லும் கடைசி சிறிய படிகளுக்கு மேற்கொண்ட அனுபவம். நான் ஏற ஆரம்பித்தேன், நினைவில் வைத்தேன். படிக்கல் மீது நிற்கும்போது தேவாலயத்தின் கூரையை, தெருக்களில் மக்கள் என்னை காண பிரார்த்திக்க, அப்பொழுதுதான் எனக்கு நடுக்கம் வந்தது. நான் ஏணியை பிடித்துக் கொண்டேன், ஆனால் நடுங்கத் தொடங்கியது. என்னுடைய புரிதல், அங்கு ஒரு விஷயம் நடக்கிறது. நான் அதை உங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். அவர் மேற்கொண்டு செல்லத் துணியவில்லை. அவர் புனித தேவியுடன் நேருக்கு நேர் சந்திக்க பயந்தார் மற்றும் மீண்டும் கீழே இறங்கினார். இந்த பிஷப்புக்கு அவரது முயற்சிக்கு நன்றி சொல்லலாம். அது மிகவும் நம்பகமாக உறுதிப்படுத்துகிறது. இது ஒரு மோசடியாக இருக்க முடியாது. ஆமாம், தேவாலயம் இருட்டில் இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் முழு கூட்டம் இந்த ஒளி வடிவத்தை பார்த்தது. நான் உங்களுக்கு சொன்ன ஹோலோகிராம் செயல்பட முடியாதது மட்டுமல்ல, பேட்டரியில செயல்பட முடியாது. அதனால அந்த பிஷப் இறுதி வரை ஏறுவதற்கு தயங்கியதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் நான் இப்போது உங்களுக்கு கூறிய 4 கருத்துக்கள் ஒருபோதும் நம்பகமாக இல்லை. கூரையில் சென்றால் அவர் உண்மையில் புனித மரியாவுடன் நேருக்கு நேர் சந்திக்கப் போவதாக அறிவார். சரி, அல்லது வெளிநாட்டவர்களிடம் எதிர்கொள்கிறோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கலாம். ஒரு தோற்றத்தின் போது கூரை சரிபார்க்கப்படாதது என்பது முற்றிலும் ஒரு பிரச்சனை அல்ல. முதலாவது 4 கருத்துக்களை குப்பையில் போடுவதற்கு இதற்கேற்ப தேவையில்லை. நாம் பார்த்தது போல யாரும் தோற்றங்களின் போது மேலே ஏறவில்லை என்பது அவர் யார் என்று நினைத்தவருக்கு ஒரு மரியாதை குறியீடாகவே பார்க்க வேண்டும். இயேசுவின் தாய். தேவாலயம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. சுருக்கமாக, உண்மையை ஏற்றுக்கொண்டு மறுக்காமல் இருக்க வேண்டும். உருப்படிகளை எதிர்கொள்கையில் உண்மையை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அற்புதமான தோற்றம் உண்மையில் நடந்தது, ஆனால் அது வெளிநாட்டவர்களால் வந்ததாக இருந்தால் அப்பொழுது இந்த 5வது கருத்தை விரைவாக பார்க்கலாம். முதலில் உடனே மனதில் வரும் முதல் விஷயம், வெளிநாட்டவர்கள் ஏன் புனித தேவியாக மாறி வர வேண்டும்? மரியா ஒரு தேவாலயத்தின் கூரையில் பல ஆண்டுகள் கழித்து நிறுத்துவார்கள். இது விளையாடுவதற்கே? நிச்சயம், நீங்கள் சொல்வதை நான் அறிவேன். அது புனித மரியா தோன்றினால் ஏன் என்பதற்கான கேள்வி உள்ளது. அவள் ஏன் தோன்றினாள்? நாங்கள் இதை பற்றி மீண்டும் விரைவில் பேசுவோம். வெளிநாட்டவர்களுக்காக அவர்கள் ஏன் நம்பிக்கை அளிக்கிறார்கள் என்பதற்கான காரணம் தெளிவாக இல்லை. இதற்கு அர்த்தம் இல்லை. இது ஒரு அறிவியல் கற்பனை திரைப்படம் போலவே தெரிகிறது. எனவே வெளிநாட்டவர்கள் எங்கள் மீது புனித தேவியாக மாறி நம்பிக்கை அளிக்கிறார்கள் என்பதற்கான காரணம் யாருக்காவது தெரிந்தால் அதை கருத்தில் எழுதுங்கள். இந்த வெளிநாட்டவர்களின் கருத்துக்கு 2வது சிக்கல், அவர்கள் இயற்பியலின் சட்டங்களுக்கு மேலாக இல்லை. மற்றொரு வார்த்தையில, நாம் எவ்வளவு மேம்பட்ட நாகரிகத்தை கற்பனை செய்தாலும் அவர்கள் இயற்கை நிகழ்வுகளுக்கு எதிராக செல்ல முடியாது. என்றால் இன்னும் இயற்கை உயிரினங்கள் உள்ளன, இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அல்ல. கன்னிமேரி தோன்றியிருந்தால் அப்படியே இருப்பாள். எனவே எடுத்துக்காட்டாக இந்த வெளிநாட்டவர்கள் எப்படி தோன்றலாம், பின்னர் விண்வெளி கப்பலின்றி திடீரென மறைந்து போகலாம். அவர்கள் கண்ணாடி சுவர்களை எவ்வாறு கடக்க முடியும்? வேற்றுக்கிரகவாசிகள் இருந்தால் பறவைகள் எப்படி அவைகளை அசைக்க முடியும்? சரி, நான் உங்களை இழக்க விரும்பவில்லை, ஏனெனில் இப்போது நாங்கள் முற்றிலும் அதிர்ச்சியூட்டும் விஷயங்களில் சென்றுவிட்டோம். நாங்கள் ஈடிவில் இல்லை, ஆகவே முன்னேறுவோம். 3வது சிக்கல், வெளிநாட்டவர்களின் கருத்துக்கு நான் உங்களுக்கு பேசாத கடைசி விஷயம் இருக்கிறது. ஆம், நான் உங்களுக்கு இறுதியில் சிறந்ததை வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு கடைசி கூறு உள்ளது, அது முக்கியமானது. இது புனித மரியாவின் உண்மையான அற்புத தோற்றத்திற்கு மிகவும் ஆதரவாக உள்ளது. இந்த குறி அசம்பிளியில் பல அற்புதமான குணமடையல்கள் நடந்துள்ளதுதான். வெளிநாட்டவர்கள் இதை செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். சுருக்கமாக, தோற்றங்களில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மிக பெரியது. எங்களுக்கு சரியான எண் இல்லை, ஆனால் சேகரிக்கப்பட்ட சாட்சியங்களின் எண்ணிக்கை அதிர்ச்சியூட்டும். அதுக்கப்புறம் இது எப்பவும் ஒரே பாடல் தான். ஆம், அது சாட்சியங்கள். ஆம்,
சாட்சியம் அளிக்கும் மக்கள் அனைவரும் பொய் சொல்லலாம். இது ஒரு பெரிய சதி திட்டமா இருக்கலாம். இல்ல, நான் கிண்டலா சொல்றேன். கண்டிப்பாக. மேலும் இந்த முழுமையான திடீர் மற்றும் நிரந்தர குணமடையல்களை அங்கீகரித்த பல மருத்துவர் உள்ளனர். இதனால் ஒவ்வொரு இரவும் வருகையாளர்கள் நோயாளிகள் அல்லது சக்கரக்காரர்களை கொண்டு வந்தனர். நாங்கள் புனித மரியாவின் முன் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தோம் மற்றும் சிலர் குணமடைந்தனர். எல்லோரும் அல்ல, கண்டிப்பாக. ஆனால் சந்தேகம் இருக்க முடியாத அளவுக்கு முக்கியமான எண்ணிக்கை. குணப்படுத்துதல்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 7 பேராசிரியர்களை கொண்ட அதிகார குழு மருத்துவர் ஷஃபிக் அப்தெலின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த அற்புதங்களின் நம்பகத்தன்மையை ஆராயும் பணியை மேற்கொண்டது. அறிக்கையின் பகுதிகள் உள்ளன. குணமடையல்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. எங்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளை வழிநடத்தும் நடவடிக்கைகளில் கடுமையாக இருக்கிறோம். அதிசயம் அறிவிக்கும் போது அது உண்மையில் கடுமையான பரிசோதனைகளை கடந்ததாக இருக்க வேண்டும். பல அதிசயமான நிகழ்வுகள் ஆராயப்பட்டுள்ளன. சில குணமாகும் நிகழ்வுகள் எங்களுக்கு தரப்படவில்லை. நோயாளிகள் தங்களை கூறவில்லை. அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலக்கப்பட்டு இதயத்தை புனித மரியாவுக்கு கொடுத்தனர். அவர்கள் பெற்ற அதிசயத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை விட்டுவிடுவது போதும் என்றனர். பெற்ற அனைத்து அறிக்கைகளும் நிகழ்வுகளை சரியாக கூற முயற்சித்தன. இதெல்லாம் அழகாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் உதாரணங்களை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். அவற்றில் எவ்வளவு அதிகமாக இருந்ததனால் தேர்வு எளிதாக இல்லை. போங்கள், நான் உங்களுக்கு பற்றி கூறுகிறேன். சைட்டூனில் நடந்த முதல் குணப்படுத்துதல் ஃப்ரூக்கின் சிகிச்சையாகும். அட்வா தேவாலயத்தின் எதிரில் உள்ள கேரேஜில் பஸ் ஓட்டுநர்களில் உள்ளார். ஃப்ரூக் ஒரு கை விரலின் அங்குலத்தை முன்பு சிக்க வைத்திருந்தார் மற்றும் அவரது விரலில் கங்கிரீன் உருவாகியது. கங்கிரீன் என்னவென்று தெரியாதவர்களுக்கு அடிப்படையில் அது சிதறி போகும் விரல். எனவே ஃபாரூக் தனது விரலில் ஒரு கட்டு அணிந்திருந்தார். அடுத்த நாள் தேவாலய கோபுரத்தில் அந்த பெண்மணியை பார்த்து அவர் தன்னை காப்பாற்ற விரும்புகிறாரா என்று நம்பி மடம் குதிக்க வேண்டாம் என்று கத்தினார். தன்னிச்சையாக அங்குலத்தை காட்டினார். அடுத்த நாளில் மருத்துவர் அவரது விரல் முற்றிலும் குணமாகியதாக கண்டுபிடித்தார் மற்றும் வெட்டுதல் நடைபெறவில்லை. முதலில் குணமடைதல். மாதங்கள் பிறகு ஆண்டுகள் கடந்த பிறகு குணமடைதல்கள் மழையாக பெய்ய தொடங்கின. எங்களுக்கு உதாரணமாக பிறந்ததிலிருந்து ஒரு கண் காணாத மடம் ஜெய்னாப் தேவாலயத்தில் 3 இரவுகள் தொடர்ச்சியாக கழித்தார். தோற்றம் மற்றும் குணப்படுத்தும் நம்பிக்கையில் இந்த இரவுகளில் சிலர் தேவாலயத்தின் மண்டபத்தில் தூங்கினார்கள். 9:30 அவர்கள் இங்கே புனித மரியா மற்றும் புனித இசா என்று கத்துவதை கேட்டார்கள். ஈசா, இது முஸ்லிம்களுக்கு இயேசுவின் பெயர். சுருக்கமாக சொன்னால், பின்னர் அவரது கண் மீது ஒரு வகை மெம்பிரேன் விழுந்தது. அது அவரது கன்னத்தில் இருந்தது மற்றும் அந்த கண் இப்போது சாதாரணமாக காண்கிறது. 55 வயதான முஸ்லிமின் வழக்கையும் காண்கிறோம். இதய நோயாளர் ஜெய்தூனில் குணமடைய வேண்டும் என்ற நம்பிக்கையில் இரவு பிரார்த்தனை செய்தார். அவர் தொடர்ந்து ஆதரவு தேவைப்பட்டார். கூடவே எடுத்து செல்ல வேண்டியது. அந்த இரவில் ஒரு விசித்திரமான கனவில் 2 தூதர்கள் அவரை குணமாக்கி அவர் விழிக்கும் போது குணமாகி இருப்பதாக அறிவித்தனர். காலை 6 மணிக்கு அவர் உதவியின்றி எழுந்தார். ஆகஸ்டில் மருத்துவர் ஜெய்தூனில் பேச்சாளர் மூலம் அவருடைய நோயாளி தற்போது ஒரு இளைஞனின் இதயத்தை கொண்டிருக்கிறான் என்று சான்றளித்தனர். ஏனெனில் குணமடைதலுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமான பதிப்பை தருகிறேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் இதற்கான மருத்துவ அறிக்கைகள் உள்ளன. மருத்துவ அறிக்கைகளின் சில பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு சிறிது நீளமான பதிப்பை விரும்பினால் நான் உங்களுக்கு புகைப்படக்காரர் வாடியின் குணமடைதலை சொல்லுகிறேன். ரிஸ்க் மாதா எல்லாம் 1997 ஜூன் 27ஆம் தேதி தொடங்குகிறது. வாக்கி கார் விபத்தில் சிக்குகிறார். அவரது இடது கை கார் கீழே சிக்கிக் கொள்கிறது மற்றும் அவரது முன் கை நசுக்கப்பட்டு அவரது கையில் ஒரு தோல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. அவர் விழிக்கும் போது முதல் மருத்துவர் ஜாரிஃப் பிச்சரா அவரை முறை அறுவை சிகிச்சை செய்கிறார். ஆனால் செய்ய வேண்டிய எதுவும் இல்லை. இடது கையின் நரம்புகள் சாதாரண நிலைக்கு வரவில்லை. மருத்துவர் சமீர் ஃப்ராக் மற்ற அறுவை சிகிச்சையை முடிவு செய்கிறார், ஆனால் அதுவும் வருத்தமாக தோல்வியடைகிறது. அப்போது அவர்கள் வெட்டிக் கொள்வதை பற்றி யோசிக்கிறார்கள். நான் வெட்டுதல் பற்றி பேசுகிறேன். முந்தைய வீடியோவை பாருங்கள். சுருக்கமாக, வாகுவி எங்கள் காயமடைந்தவர் மருத்துவர்களிடம் வாய்ப்பு தரவும் அவரை வெட்டாமல் இருக்க முயற்சிக்கிறார். மருத்துவர் அலிராதி தட்டு வைத்தார். அதை 3 மாதங்களில் 9 முறை மீண்டும் செய்வார்கள். காலத்துடன் காயம் ஆழமாக குணமாக ஆரம்பிக்கிறது. மேலும் காயத்தின் தோல் மெதுவாக ஒன்றாக வருகிறது. வாகுவி ரிஸ்க் மத்த பின்னர் சாட்சியம் அளிப்பார். மருத்துவர் ராதி பாராட்டி நீ உண்மையில் வெற்றியடைந்தாய் என்றார். இது முற்றிலும் வெற்றிகரமாக உள்ளது. என் கை வெட்டப்படவில்லை என்பதுதான் நல்லது. உன் கை இப்படி தானாக இருக்க வேண்டுமா அல்லது உன் உடலின் அருகில் மூடப்பட்டிருக்க வேண்டுமா? மருத்துவர்கள் இதை வெற்றியாக கருதுகிறார்கள், ஆனால் இது உண்மையில் ஒரு வெற்றி அல்ல. வாகி தனது கையை பயன்படுத்துவதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளார். அவர் அதை இனி பயன்படுத்த முடியாது. சரி, 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மருத்துவ கருத்துக்களை பெற வாகி மருத்துவர் ஹசன் செனாராவை சந்திக்கிறார். அதை பரிசோதித்த பிறகு அவர் மருத்துவர்களைப் போல அவரது கையின் நரம்புகள் மற்றும் நரம்புகள் வெட்டப்பட்டதாகவும் எலும்புகள் முறியடிக்கப்பட்டதாகவும் உறுதிப்படுத்துகிறார். அவர் தனது கையை நகர்த்த வாய்ப்பில்லை என அவருக்கு தெளிவாக கூறுகிறார். இறுதியாக இந்த நோயறிதலை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாததால் அவர் ஒரு மருத்துவரை சந்திக்க செல்கிறார். எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்தெல் ஐ எல் சர்காவி. அவர் தனது கையை எக்ஸ்ரே எடுக்கிறார். மற்ற மருத்துவர்கள் சொன்னதை அறியாமல் அவர் அதே நோய் குறிப்பை வைத்துள்ளார். அவர் தனது கையை மீண்டும் ஒருபோதும் நகர்த்த முடியாது. நாம் 1968 ஏப்ரல் 9 சந்திக்கிறோம்.
அன்றிரவு வாகி மாதா தரிசனம் செய்ய செல்கிறாள். புகைப்படங்களை எடுத்துக் கொள்கிறார். திடீர் தனது இடது கேமராவை பிடிக்க பிரதிபலிக்க ஏற்படுகிறது. ஆனால் அவர் 1 வருஷத்துக்கு மேலாக அதை பயன்படுத்தல. அவர் முற்றிலும் குணமடைந்துள்ளார் மற்றும் உடனடியாக இப்போது எந்த ஒரு வழி இல்லாமல் அவர் தனது கையை மற்றும் கைமுறையை நகர்த்த முடிகிறது. அவர் பரிசோதிக்கப்பட்டார். இன்று அவரது குணமடைதலை உறுதிப்படுத்தும் அனைத்து மருத்துவ அறிக்கைகள் எங்களிடம் உள்ளன. கெய்ரோவில் உள்ள மான்சியட்டே மருத்துவமனையின் அறுவை சிகிச்சையாளர் மிஸ்டர் ஜாரிஃப் பிச்சரா ரிஸ்க் அவர் தனியாகவே அறுவை சிகிச்சை செய்துள்ளார். வாகுய் ஜூன் 27, 1927 அன்று அவரை மீண்டும் பரிசோதிப்பார். 1938 மே 15ஆம் தேதி திகதியுடன் உள்ள தனது அறிக்கையில், அதிர்ஷ்டத்திற்கு முன் நான் மீண்டும் கையை பரிசோதித்த போது கையின் இயக்கங்களின் அளவு, எனவே திரு ஐ பார்க்கும்போது வாக்கி அவர் நல்ல ஆரோக்கியத்தில் உள்ளார் மற்றும் தனது மடலின் விளையாட முடிகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். நான் அவரது இடது மடலின் இணைப்பின் இயக்கங்களின் அளவுக்கு எந்த மருத்துவ விளக்கமும் காண முடியவில்லை. சுருக்கமாக, நான் உங்களுக்கு வாகி புகைப்படக்காரர் என்று சொன்னேன். அதை மிகவும் கற்பனை செய்து பாருங்கள். தோற்றத்தின் புகைப்படங்கள் அவரால் நமக்கு கிடைத்தன. உண்மையில் அவர் இந்த தோன்றல்களின் புகைப்படங்களை மீண்டும் உருவாக்க காசு கேட்காமல், அவர் எந்த ஒரு தொகையை பெறுவதற்கான நோக்கம் இருந்தால் கன்னியார் அவருக்கு தனது புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கவில்லை என்று கன்னியார் மரியாம் தெளிவாகவே ஒரு நம்பிக்கையுடன் நடந்து கொள்வதை எதிர்பார்த்தார். அற்புதங்களை தேடும் மற்றும் புகைப்படம் எடுக்க வந்த ஆர்வமுள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்படக்காரர்களை ஆதரிக்கவில்லை. வளர்ச்சியின் போது புகைப்படங்களில் எதுவும் தோன்றவில்லை. இந்த அனைத்து அற்புதங்களின் பார்வையில் தோன்றியவுடன், உண்மையில் நாங்கள் அதிர்ஷ்டங்களுக்கு மாற்றாக உள்ள 5 கருத்துக்களில் எந்த ஒன்றும் செயல்படவில்லை என்பதை ஏற்க வேண்டும். மேலும் நாம் மிகவும் எளிதாகவும் ஒரு வாக்கியத்தில் 5 கருத்துக்களையும் முழுமையாக நிராகரிக்கவும் சிரிக்கலாம். ஆமாம், ஏனில் இது மிகவும் எளிது. முதல் 2 கருத்துக்கள் அனைவரும் பொய் சொன்னது அல்லது அனைவரும் குழும மனவெளிகள் கொண்டிருந்தது என்பதை கூறுகின்றன. அவை எளிதாக மறுக்கப்படுகின்றன, ஏனெனில் அந்த நிகழ்வின் புகைப்படங்கள் உள்ளன. 3 மற்ற கருத்துக்கள், அது ஒரு ஆடை அணிந்த நபர், ஒரு ஹோலோகிராம் அல்லது வெளிநாட்டவர்கள் என்றால் என்ன, அது எளிதாக மறுக்கப்படுகிறது, ஏனெனில் அனைவரும் அந்த நிகழ்வை பார்த்ததில்லை மற்றும் அது அனைத்து புகைப்படங்களில் தோன்றவில்லை. கன்னியார் மரியாவின் உண்மையான அற்புதம் மட்டுமே அனைத்தையும் ஒரே முறையில் விளக்க முடியும், ஏனெனில் அவர் புகைப்படம் எடுக்க அனுமதிக்க விரும்பினால், ஆனால் அனைவராலும் காணப்பட விரும்பவில்லை. அவள் விரும்பியதை செய்கிறாள், அது கன்னியார். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது, கன்னியார் மரியாம் இந்த தேவாலயத்தில் தோன்றியதற்கான காரணம் என்ன? இதற்கு என்ன பயன்? முதலில், இந்த மரியாவின் தோன்றல் உண்மையானது போல தெரிகிறது. எனவே வரலாற்றில் உள்ள 9400 தோன்றல்கள் அனைத்தும் பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம், கன்னியார் மரியாம் ஒரு முறை தோன்ற முடிந்தால் அவர் வரலாற்றில் பல முறை தோன்றியிருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த 2400 தோன்றல்களின் பொதுவான அம்சம் என்னவென்றால், கன்னியார் மரியாம் மக்களை அதிகமான ஆர்வத்திற்கு கொண்டு வர முயல்கிறார். கடவுளில் அதிக நம்பிக்கை, மரியாம் நம்மை மாற்றவும், முக்கியமானது கடவுளுடன் உள்ள நமது உறவிற்காக வாழவும் உதவுவதற்காகவே தோன்றுகிறார். அதாவது வரலாற்றில் உள்ள நூற்றுக்கணக்கான மற்ற நிகழ்வுகளுக்கு போல இது உண்மையில் சாய்தூனில் நடந்தது. கன்னியார் மரியாமை பார்த்த எண் கணக்கான எகிப்தியர்களின் நம்பிக்கை வளர்ந்தது. மேலும் கத்தோலிக்கராக மாறிய முஸ்லிம்கள் நிறைய மதமாற்றம் செய்யப்பட்டு கடத்தப்பட்டனர். பாப்டிசம் எடுக்கும்போது, ஆமாம், இது மிகவும் தர்க்க சங்கதியாக இருக்கிறது. நம் கன்னியாரை நேரடியாக பார்த்தபோது கூட்டத்தில் உள்ள சில நபர்கள் தங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து உடனே குணமடைந்ததை பார்த்தோம். நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. எப்போதும் கன்னியார் அனுப்பி நம்மை கொண்டு வரவும் நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் செய்கிறார். ஏன் கடவுள் ஏன் இதை எப்போதும் இல்லை? ஏன் அவர் கன்னியாரை மரியாமை 5 நிமிடத்திற்கு அனுப்பவில்லை? உயர்த்த நான் உங்களை என் முதல் விளக்கமறைவு பற்றிய வீடியோவுக்கு அழைக்கிறேன். அங்கு நான் கடவுள் நம்மை சுதந்திரமாக அனுமதிக்க விரும்புகிறான் என்று விளக்கினேன். அவர் நம்மை அவரில் நம்பாதிருக்க, சுதந்திரமாக இருக்க போதுமான இருளை நமக்கு விட்டுவிடுகிறார். அவர் உண்மையில் மறைந்துள்ள கடவுள். இதனை சொன்னால் கடவுள் நமக்கு அளிக்கும் ஒளியின் அளவு தெளிவாக உள்ளது. எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர் நமக்கு நமது சுதந்திரத்திற்காக விட்டுவிடும் சிறிய இருளை விட மிகவும் பெரியது. ஏனென்றால் உண்மையில் பெண், ஆம், கடவுள் ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் தலையிடுகிறார். நாம் கண்களை திறக்க கற்றுக்கொண்டால், ஆமாம், கன்னியாரின் தோன்றல்கள் பலவும் அடிக்கடி நிகழ்கின்றன. 2400 ஆண்டுகள் என்று நான் சொன்னதிலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் இதை மற்ற வீடியோக்களில் மீண்டும் பார்க்கலாம். 3வது கேள்வி, 3வது ஏன் இங்கே ஏன் கன்னியார் மரியாம் எதற்காக எகிப்தில், குறிப்பாக கெய்ரோவின் இந்த பகுதியில் தோன்றினார்? உண்மையில் நீங்கள் அடுத்த விசாரணைகளில் பார்ப்பீர்கள், இது எகிப்தில் மரியாவின் ஒரே தோன்றல் அல்ல. மற்ற பல தோன்றல்கள் இருந்தன மற்றும் அவை அனைத்தும் ஜெய்டூனின் போலவே அதிர்ச்சியூட்டும். அதற்கும் மேலாக 2000ஆம் ஆண்டுகள் வரை அதற்கு பிறகு வந்த தசாப்தங்களில் மலசரி நாங்கள் தொடரலாம். இதுக்கிடையில உண்மையில் பார்க்க மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஜெய்டூனின் தோன்றல் எகிப்தில் தப்பிய இடத்தில் மிகவும் சாத்தியமாக நடந்ததாக தோன்றுகிறது. நீங்கள் இதை கேட்டு இருக்கலாம், இது என்ன எகிப்தில் தப்புதல்? இது புனித குடும்பம், மரியாம், யோசேப், குழந்தை இயேசு எகிப்துக்கு தப்பிய நேரம். ஹெரோடின் துரோகத்தால் குழந்தைகளையும் கொல்ல விரும்பியதால் பல ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தனர். விவரங்களை சொல்லாமல் விடுகிறேன், இது நீளமாகும். ஆனால் இந்த தோன்றல் ஒரு கண்மிளிர்வு, அந்த கடந்த நிகழ்வை குறிக்கும் ஒரு சிறிய சின்னமாக இருக்கலாம். மேலும்
நான் இப்போது உங்களுக்கு கூறிய எகிப்தில் மரியாவின் மற்ற தோன்றல்கள் புனித குடும்பம் எகிப்தில் தப்பிய போது எடுத்த பாதையில் இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனா இது மற்றொரு முறைக்கு இருக்கும். கடைசி விசித்திரமான புள்ளி, ஜெய்டூனின் தோன்றல்கள் 6 ஆண்டுகள் முன்பு லிதுவேனியாவில் அறிவிக்கப்பட்டன. 1962ஆம் ஆண்டு ஜூலை 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் ரமூத் இளம்பெண் கன்னியார் மரியாவின் தோன்றலை கண்டதாக கூறுகிறார். இது உண்மையாக மாறிய பல விஷயங்களை வெளிப்பட்டது. இறக்க வேண்டும். அவளின் சாட்சியத்தில் மரியாம் அவளுக்கு நான் ஒரு பெரிய விஷயத்தை செய்வேன் என்று கூறுகிறாள். பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க உலகம் முழுவதும் ஒளி வீசும் மின்னும். பிறகு மேலும் ரமூத் விளக்குகிறார். நான் கேட்டேன், மீண்டும் எப்போது தோன்றுவீர்கள்? அவள் பதிலளித்தாள், நான் இங்கு மீண்டும் தோன்ற மாட்டேன். நான் எகிப்தில் 2 தேவதைகளுடன் தோன்றுவேன். அவள் என் தலைக்கு மேலே உயர்ந்து மறைந்து விட்டாள். ஆனால் 1962 இருக்கிறோம். தோன்றல்களின் தொடக்கத்திற்கு 6 ஆண்டுகள் முன்பு நான் உங்களுக்கு கூறிய அனைத்திற்கும் ஆதாரங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளன என்று நினைவூட்டுகிறேன். இந்த மர்மம் ஜெய்டூனின் தோன்றல் உண்மையில் ஒரு அதிசயம், ஒரு அசாதாரண நிகழ்வு. இறுதியாக நான் சொல்வது ஒரு அசாதாரண நிகழ்வு. மாறாக பல நீங்கள் கவனிக்கிறீர்கள், மரியாவின் தோன்றல் ஒரு விளக்கமறியாத மர்மமாகும். ஆனால் அவள் சிகிச்சை அதிசயங்கள் அவற்றை தனித்தனியாக விளக்கமறியாத மற்ற மர்மங்களாகும். மொத்தத்தில் நூற்றுக்கணக்கான அதிசயங்கள் நடந்துள்ளன. கெய்ரின் ஜெய்டூனில் 1968 மற்றும் 1971ஆம் ஆண்டுகள் இடையே பாருங்கள், 100 விளக்கமறியாத மர்மங்கள் பற்றிய வீடியோவில் நான் இந்த 100 அதிசயங்களில் ஒரே ஒரு நிகழ்வை எண்ணினேன். ஆகையால் ஜெய்டூன் எங்கள் 100ல் 2வது நிகழ்வாக இருந்தது. ஆனால் என் யூடியூப் சேனலில் வரும் அடுத்த வீடியோக்களில் இன்னும் 98 மற்றவை உள்ளன. நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த 100 விளக்கமறியாத மர்மங்கள் கத்தோலிக்க நம்பிக்கையை நெருங்கிய அல்லது தொலைவில் இருந்து உறுதிப்படுத்தும் அதிசயங்களின் 100 எடுத்துக்காட்டுகள் ஆகும். இந்த எடுத்துக்காட்டுகளில் சில நேரங்களில் உள்ளே 10 அல்லது 100 நிகழ்வுகள் குழுவாக உள்ளன. மேலும் நான் ஒருவராக எண்ணுகிறேன். சிலர் நான் வலிமையான நிகழ்வுகளை முதலில் எடுத்துக்கொண்டதாக நினைத்தால் ஒரு காலில் வெட்டிய இடம் மீண்டும் வளர்ந்து விடுவது மற்றும் பலரிடம் மரியாவின் தோன்றல் புகைப்படம் எடுக்கப்பட்டது. உண்மையில் இல்லை. மீதமுள்ள வழக்குகளில் அதேபோல் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். மேலும் அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் உள்ளன. நான் இறுதிக்காக சிறந்ததை வைத்திருக்கிறேன். யாராவது கேள்வி எழுப்பினால் கவலைப்படாதீர்கள். இந்த வீடியோ தொடரில் மற்ற மதங்களில் உள்ள அதிசயங்களையும் பற்றி பேசுவோம். நான் அடிக்கடி கவனித்திருப்பது என்னவென்றால், கத்தோலிக்க நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அதிசயங்கள் உள்ளன. சிலர் மில்லேஃபில் வாதமாக இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் மில்லேஃபில் வாதம் என்பது வாதங்களை குழுவாக கொடுத்து கருத்தை ஆதரிக்க முயற்சிப்பது. வாதங்களில் எதுவும் வலிமையானது அல்ல. இது வாதங்களின் அளவுதான். மொத்தத்துல இது ஒரு வலிமை உணர்வை தருகிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளன. ஒவ்வொரு வாதத்தையும் எடுத்தால் அவை எதற்கும் மதிப்பில்லாமல் போகின்றன. கத்தோலிக்க அதிசயங்களுக்கு இது முற்றிலும் மாறுபட்டது. ஏனெனில் ஒவ்வொரு அதிசயத்தின் நிகழ்வு சுதந்திரமாகவே உள்ளது. இது அதிர்ச்சியூட்டும், உறுதிப்படுத்தப்பட்ட, வலிமையான, மறுக்க முடியாத, மோசமான நம்பிக்கையின்றி ஒவ்வொரு நிகழ்வும் வலிமை இல்லை. மேலும் சொல்ல வேண்டும், இங்கு ஆயிரக்கணக்கானவை உள்ளன. எந்த ஒரு உண்மையை உண்மையாக தேடும் ஒருவர் அதை கண்டுபிடிக்க முடியும். நண்பர்களே, இன்னும் ஒரு நிமிடம் எனக்கோடு இருங்கள். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கிறது. முதலில் இங்கே கிளிக் செய்து ஒரு காலில் வெட்டிய இடம் மீண்டும் வளர்ந்ததாக நான் ஆராயும் நிகழ்வை பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சிகள் அதிக பணம் செலவழிக்கின்றன. ஸ்கிரிப்ட்களை எழுதுவதற்காகவும் வாரம் ஒரு ஆராய்ச்சி வெளியிடுவதற்காகவும் மொண்டேர்களை வேலைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நான் உங்கள் உதவி வேண்டும். ஏனெனில் எனது பட்ஜெட்டில் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது இந்த வேகத்தை பராமரிக்க. ஆகையால் இந்த ஆராய்ச்சி வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் சேனலை ஆதரிக்க ஒரு சிறிய தொகை செய்யவும். புனிதர்கள் மற்றும் மாயாஜாலிகளின் மேற்கோள்களின் தொகுப்பை நீங்கள் என்னை பின்னால் காணும் அனைத்து புத்தகங்களிலிருந்து மாதத்திற்கு குறைந்தது 20 யூரோ நன்கொடை அளிக்கும் அனைவருக்கும் வழங்குகிறேன். நீங்கள் மேலும் அறிய விவரத்தில் மற்றும் கருத்தில் ஒட்டியுள்ள இணைப்பை கிளிக் செய்யலாம். இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வீடியோக்கள் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஆதரிக்கும் அனைவருக்கும் மற்றும் எதிர்காலத்தில் ஆதரிக்க உள்ளவர்களுக்கு நன்றி. இது இக்னிஸ் சந்தா எடுக்கவும். ஏனெனில் அடுத்த வாரம் அடுத்த அதிசயங்கள் நாம் மீண்டும் சந்திக்கிறோம். வணக்கம்.